அமெரிக்கன் காரை செல் பண்ணுறார். இந்தியாவிலேயே ஒரு அமெரிக்கன் காரை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணது அந்த பெருமைக்கும் சொந்தக்காரர் வேலூர் ஆர் நடராஜ முதலியார் அவர்கள். இவருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு தோன்றதால ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, தாதா சாஹேப் பால்கே அப்படின்றவர் தான் இந்தியாவிலேயே முதல்ல கேமராவில் படம் எடுக்கிறார். அவரோட ஒரு படத்தை பார்த்து ரொம்ப வியந்து போய் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது. அதனால் இவர் என்ன பண்ணுறார், நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாமே இப்போ நாடக சபைகளாக இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா எப்படி தமிழ் நாடக உலகத்தினுடைய தந்தை, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ் தியேட்டர் சொல்கிறோமோ, அதே போன்று ஆர் நடராஜ முதலியார் அவர்கள் தான் த ஃபாதர் ஆஃப் தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவின் தந்தைன்னு போற்றப்பட்டவர் நடராஜ முதலியார். அது ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. நாடகமாக மட்டும் இருந்தால் நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய அந்த போயட், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஏன் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணி தியேட்டரில் போடக்கூடாது அப்படின்னு இவருக்கு ஒரு யோசனை வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இது சம்மந்தமாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக இந்தியாவிலேயே இப்போ கேமரா வச்சுட்டு இருந்த ஒரே ஒரு ஆள் ஸ்டீவர்ட் ஸ்மித்ன்னு சொல்லப்படுறவர். அவர் டெல்லியில் நம்மளுடைய லார்ட் கார்சன் அவரை பற்றின ஒரு புகைப்படங்கள், ஒரு படம், ஏதோ ஒரு இந்தியாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக, ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக வரார். எப்படியோ இங்கிருந்து அவர் பூனேக்கு வரும்பொழுது, பூனேயில் 1916 அந்த வருஷத்தில் போய் ஸ்டீவர்ட் ஸ்மித்தை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த கேமராவெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஷூட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இவர் அவர்கிட்டயே அந்த கம்பெனி பேர் வில்லியம்சன் கம்பெனி கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த கேமராவை 10,000 ரூபா பணம் கொடுத்து தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு 10,000 ரூபா பணம் கொடுத்து அந்த கேமராவை வாங்கி கொண்டு வந்து, இதற்கு ரீல் இந்தியாவில் எங்கேயுமே இப்போ கிடைக்கல. அந்த டயத்தில் லண்டனில் மட்டும்தான் கொடாக்குன்னு ஒரு கம்பெனி தான் இந்த ரீல் வச்சுருப்பாங்க.